டு த எம்விடிஹெச். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேம் தான் கைஸ். எப்படி இந்த சைக்கிள் இருக்குன்னு அதாவது கேட்குறீங்கன்னா நம்ம ப்ரோ பார்த்தீங்களா நான் ஆக்சுவலி லெவல் 6 வரைக்கும் போயிட்டேன். பிகாஸ் சைக்கிள் இந்த ஸ்பின்னில் தான் கைஸ் கிடச்சிருச்சு எனக்கு. என்ன ப்ரோ சரி போ ப்ரோ. நான் உனக்கு பின்னாடி இருக்கேன் ப்ரோ. நானும் செக் பண்ணிட்டே தோடல தெரியுமா? நானும் செக் பண்ணிட்டே தோடல. எங்கே ப்ரோ இருக்க? ஆமாம், அது வேறு ரகத்தில் இருக்குது ப்ரோ. டுட்டு எத்தனை செக் பாயிண்டில் இருக்கு ப்ரோ? 6. லாக் பார்த்தியா ப்ரோ? என்னோட ஸ்கில்லும் வருது. ஓ மை காட். ஓ ப்ரோ, நான் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன் தெரியுதா? ஹாய் ப்ரோ. போ ப்ரோ, நானே பார்த்துட்டு இருக்கேன் பின்னாடி இருந்து போகிறதுங்க. என்ன ப்ரோ கீழே ஜாலியாக விளாண்டுட்டேன். ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்க? ஓ மை காட். ஓ போயிட்டியா? நக்கு போகல நினச்சேன். என்ன ப்ரோ எடுத்தோன்னே லேசரா? ஜஸ்ட் சரி கேம் அந்த பர்பிள் கலர் போயிட்டு தானே ப்ரோ? பர்பிள் கலர் முடி அந்த நூப்பு தானே ப்ரோ? நான் ஷாக்கு மேலே அவனுக்கு ஷாக்னா பக்கத்தில் ஒருத்தர் இது உருட்டுன்னே நினச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து அப்படியே ஸ்டாச்சு விரைச்சிட்டியான். என்னடா என்ன ப்ரோ? ஹாய் ப்ரோ, அவன்கிட்ட வந்துட்டேன். ஆனால் அவன் பக்கத்துலேயே ஒருத்தவங்க செத்தாங்க. அதை பற்றி எப்படி ஸ்டாச்சு வரலையா? கைஸ் எத்தனை பேர் சுட் கேம் 2 பார்த்துருக்கீங்களோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் மறக்காம. என்ன ப்ரோ எதுவுமே ஆகாது எனக்கு வந்து ஆனால் அதில் ரியலி ஆனால் அதில் யாருமே சாகலை அது வரைக்கும் சாப்பிட்டு இல்லை. சீரியஸாக சத்துங்களா ப்ரோ? நான் இங்கே நாக்காயிட்டேன். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்னும் அந்த பாட்டு தான் இருக்கா? எவ்வளோ பொறுமையாக இருக்கேன் நான். ப்ரோ தரமாக ஈஸியாக எல்லா பாலும் நான் கடந்துருவேன். ஓ மை காஷ், வாய வச்சேன் பெஸ்ட்டு. நான் ஸ்கிப்பாக கொடுத்துட்டு போகிறேன் ப்ரோ ஜாலியாக. எத்தனை ஸ்கிப்? 32 வீடு. நானும் வருவேன். எனக்கு வர தெரியாது நினச்சியா? பட் லாக்னால என்னால் வர முடியாமல் கூட இருக்கலாம். நான் நைட்டு தர்றோம் கைஸ். லக்குண்ணா லக்கு. ஹாய் ப்ரோ. 30 இருக்கல. 32
செக் பண்ணிட்டீங்க. யாரு உனக்கு பிடிச்சதா ஓடுது? 33. உன்னை தாண்டி ப்ரோ. ஹாய் ப்ரோ. பாய் ப்ரோ. எண்டில் என்னை முந்திருவேன். எண்டில் அப்படின்னா முந்திருவியா ப்ரோ? நான் அப்போ கூட பொறுமையாக தான் போகிறேன். 36 தான். ப்ரோ லேக் எனக்கு கடுப்பேத்துது ப்ரோ. ப்ரோ ஐ ஹேவ் டு ஸ்பின் இட். ஆடிக்கு ஸ்பின் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஜாலியா. ஓகே ப்ரோ. சாரி ப்ரோ. சாரி ப்ரோ. நான் 2 மினிட்ஸில் இந்த இதே முடிச்சிடுவேன் ப்ரோ. நானும் அதை வச்சிருக்கேன். இங்கே போய் கொஞ்சம் அவ்வளோது ப்ரோ. ஹேக்கரு ஹேக்கர் பைக் அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. சீரியஸ்லி நான் வந்துட்டு போயிட்டேன் ஒரே டேக்கு. சாரி ப்ரோ பட் நான் 5 செக் பாயிண்ட்டை தாண்டிட்டேன். எத்தனை செக் பாயிண்ட்டு? 52. இப்போ தானே ப்ரோ உன்னை பார்த்தேன். ஆனால் உன்னை தாண்டிட்டேன்ல. ஏன்னா நான் 51 52 5 செக் பாயிண்ட் தானேன். வாட்? சவுண்டு குறைக்க சொல்லு ப்ரோ உங்கள் தங்கச்சியை. காமாச்சு தரமா போகுது. ஜாலியாக இருக்கு ப்ரோ. உனக்கு ப்ரோ? ஐயோ அந்த இது முடிஞ்சே ப்ரோ. உனக்கு 5 நிமிஷம் முடிஞ்சிடும். 10 செகண்டே இருக்கு. ஆனாலும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னே எனக்கு அதே தான். ஆனால் நான் ஃப்ளையர் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருக்கேன். நீ என்ன இவ்வளோ கடுப்பாயிட்டு இருக்கு? ஆனால் கீழே விழுக போகிறப்பெல்லாம் இந்த ஃப்ளையை தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். சூப்பரில் கைஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு வழி 50 சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டோம். என்ன ப்ரோ? ஸ்பெஷல் வைப் ப்ரோ. 50 ப்ரோ. 50 வந்துட்டு. Oh my gosh, okay, cool. Oh my gosh. நான் எத்தனை ஆச்சு ப்ராசஸ்? நான் 70 போயிட்டேன் ப்ரோ. எல்லாமே நான் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ நம்மகிட்ட இன்ஃபினிட்டி ஃப்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்க அந்த இது அப்படின்னா என்னால் இன்னும் ஹைட்டு ரொம்ப போக முடியல. ஏன் ப்ரோ எப்படியும் நம்மளுக்கு கிடைச்சிரும் இந்த நாளில். என்ன ப்ரோ இந்த பைக்குக்கு மட்டும்தான் ப்ரோ இன்ஃபினிட்டி ஃப்ளை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது தெரியுமா ப்ரோ? தெரியாதே.
ஹேக்கர் கொடுக்க மாட்டாங்களா? ஹேக்கர் ஆ ஆமாம் எதுக்கு ப்ரோ? இப்போ ஸ்பெஷல் தானே. ஆனால் ஹேக்கர் ஒரே ஜம்பில் பாதி ஹேக்கர் ஒரே ஜம்பில் பாதி ஒரே ஜம்ப் இருந்துச்சுன்னா ஒரு 10 இது தாண்டி. அப்புறம் நம்ம வச்சுருக்க ஸ்ப்ரிங்குண்ணா நானும் ஈஸியாக 10 தாண்டுறேன். ஹேக்கர் பைக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எல்லா பைக்கும் அங்கே சவுண்டு கேட்கும் கைஸ், மறைச்சிக்கோங்க. ப்ரோ நான் 92 செக் பண்ணிட்டு தொடாமல் போயிருக்கேன். நான் 98லேருந்து 100 போயிட்டேன். ப்ரோ ஐ ஃபினிஷ்ட் ப்ரோ. 11 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டோம் ப்ரோ. ஆமாம் அப்படிதான் எனக்கு வந்துச்சு. இருப்பட நான் உங்ககிட்ட திருப்பி ரிவர்ஸில் வரவா? 100 முடிச்சிட்டேன். 100 ரிவர்ஸில் வரது ஒரு ஜாலி இல்லை ப்ரோ. ப்ரோ சரி வேண்டாம், சரி நான் அடுத்தது போவா ப்ரோ. ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னு வச்சுக்க. 3 ஸ்டார் பைசைக்கிள் ப்ரோ. பைசைக்கிள் சி 27 மினிட்ஸ். இன்னும் 16 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னா இந்த ஃப்ளைட் ஏன் ப்ரோ? எனக்கு ஒரு டவுட்டு. இந்த 16 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு தான் அந்த ஃப்ளை இருக்குமா? அண்ட் இன்ஃபினிட்டி என்னையோட ஸ்ட்ராங்கா? ரொம்ப வீக்கா? இது வந்து ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ண வைக்கலாம். அப்போ லாஸ்ட்டில் இருக்கே 1 ஹவர் ஃப்ளை என்னையோட என்னைய மாதிரி இருக்குது தானே ப்ரோ? என்னோட 5 ஸ்டார் ஆனால் ஃப்ளை எங்கே ப்ரோ இருக்க? எத்தனை ஆச்சு? சரி எத்தனை ஆச்சு? நான் உங்ககிட்ட வரேன் ப்ரோ. ப்ரோ எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன்னு பாரு ப்ரோ. இளவரசி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்கள மாதிரி மாய சக்தி இல்லாத இளவரசி நீங்க இருந்து திரும்ப போயிடணும். எங்க வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. உனக்கு என்ன தைரியம்? என்ன துணிச்சு லெஃப்ட் கிட்ட திமிரா பேசுற? ஸ்கார்லெட் கண்ணை திறந்து பார்த்தப்போ அவளை சுத்தி வெள்ளை கூந்தல் கொண்ட நரி அவங்க இனத்தோட அவளோட குகையில வச்சிருந்தாங்க. என்ன தொடாதீங்க, உங்க இனத்துக்கு அது தகுதியே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே ஸ்கார்லெட்டுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயமே ஒண்ணுதான். பீனிக்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க உயர்ந்த இனம் இன்னும் அவங்களுக்கு நரி இனத்தோட எந்த உதவியும் தேவைப்படாது அப்படின்றதுதான். ஸ்கார்லெட் தனியா இருந்துட்டே திமிரா நடந்துக்கிட்டாலும் நரி இனத்தை சேர்ந்தவங்க அவளை நல்லபடியா தான் கவனிச்சுக்கிட்டாங்க. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதோட சரி கைஸ் என்ன ப்ரோ டாட்டா பை பை சொல்லுமா? சரி நான் சுட் கேம் போகணும்னு ஆசையாக இருக்கு ப்ரோ எனக்கு. சரி நான் அடுத்த வேலைக்கு போகிறேன். எப்படியாச்சும் ஸ்குட் கேம் வரணும் அதான ப்ரோ. இப்போ தான் தரமான பைக் வரும், அவ்வளோதே தரமாக இருக்கும் ப்ரோ. ஒரு ஸ்பீடு
நரி இனத்தோட இந்த நம்ம 3 நான் முடிச்சிட்டேன். வாழ்ந்தாலும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். ஏற்படல. அப்புறம் வேறு வேர்ல்டுக்கு போய் பார்த்தோன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி காமிப்பாங்க ஸ்விட் கேம்னு காமிக்கவா? அது எஸ் கொடுத்து பார்க்கவா? அது 3 போ. என்னால பனியை கட்டுப்படுத்த முடியாது. என்கிட்ட எந்த சக்தியும் இல்ல. டாப்பர் ஊக்குவிச்சதால ஸ்கார்லெட்டும் இப்போ முயற்சி செஞ்சு பார்த்தா. இந்த எஸ் கொடுத்துறவா ப்ரோ? ஸ்கார்லெட்டால அந்த பனி பந்தை கட்டுப்படுத்தி அதை கொஞ்சமா அசைக்க கூட முடிஞ்சது. எனக்கு அப்பவே தெரியும் நீ விசேஷமான பீனிக்ஸ் தான். டாப்பர் ஸ்கார்லெட்டோட விசித்திரமான குணாதிசயத்தை கவனிச்சான். அவ நரி இனத்தோட ராஜ்யத்துல விழுந்த நாள்ல இருந்தே உறைஞ்சு போனதில்லை. பயிற்சி எடுத்துக்கிட்டா உன்னால கண்டிப்பா பனியை கட்டுப்படுத்த முடியும். அது சாத்தியமே இல்ல. சும்மா இரு. எல்லாரும் அப்புறம் என்னை பார்த்து சிரிப்பாங்க. நீ முயற்சி செய்யலைன்னா உனக்கு எப்படி தெரியும் ஸ்கார்லெட்? சும்மா பயப்படாத. டாப்பர் ஊக்குவிச்சதாலையும் நரி பழங்குடியினரோட மூத்த பாட்டியோட ஆதரவாலையும் ஸ்கார்லெட் அவளோட சக்தியை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா. மாய சக்திக்கான எந்த பின்னணியுமே இல்லாத ஸ்கார்லெட்டுக்கு நரி இனத்தோட மூத்த பாட்டியே சொந்தமா வந்து பயிற்சி கொடுத்தாங்க. ப்ரோ ஐ அம் நாட் கோயிங் ப்ரோ. ஸ்கார்லெட் பேசாம நம்ம இந்த ஓட்ஸ்ல ட்ரை பண்ணுவோம். டாப்பர் அவ கூடவே இருந்து அவளோட தொடர்ந்து ஆதரவு அதுலலாம் பைக் கிடைக்குமா ப்ரோ? இல்ல ஆனா நம்ம ட்ரை பண்ணிடலாம். டிராவல் சக்தியை வளர்த்துக்கிட்டா. பனித்துளிகளோட அடையாளம் அவ உடம்புல வர ஆரம்பிச்சது. அவளோட விடாமுயற்சி இதுல நம்ம கீழே விழுகணும். சக்தியை ப்ரோ முழுசா கட்டுப்படுத்த இதுல நம்ம எதுலயும் இடிக்காம போகணும். ப்ரோ நம்ம இதுல கீழே குதிக்க போறோம். அற்புதம். நீ இன்னுமே பலசாலி ஆயிடுமா? நான் டேனா ப்ரோ? உதவியானதா பாட்டி. ஜெயிக்கு தனியாக துண்டா தெரியுதா ப்ரோ? இப்போ நம்ம கீழே குதிக்கணும். ஆமாம் ப்ரோ வா ப்ரோ. ஓ மை காஷ் நான் குளிச்சிட்டேன். ஓ ஷட் ப்ரோ என்கிட்ட நான் ஸ்லோவாக போகலாம் ப்ரோ. ஷட் நிற்கிறேன் வந்துட்டு ப்ரோ. லேக் ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணுறது? நகர முடியல. ஃபீனிக்ஸ் பழங்குடியினரை போய் பார்க்கணும். அவங்க எல்லாருமே ஆபத்துல இருக்காங்கல்ல. இல்ல இல்ல, வா ப்ரோ. நீ அதை பண்ணக்கூடாது. எவ்வளோ தூரம் ப்ரோ கீழே இருக்கு? இந்த ப்ராக்ரஸ் பார் ஃபுல்லா இருக்கு. நான் ஃபீனிக்ஸ் பழங்குடியினரோட இளவரசி. என் மக்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா? ஸ்கார்லெட் க்ளவுட்லேயுமா ப்ரோ? ப்ரோ ப்ரோ எல்லாமே ஒரு அளவு தான் ப்ரோ. ஃபீனிக்ஸ் இனத்தை சும்மா ஈஸியா இருக்கு. கிளம்பி போனான். ஆனா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. ஸ்கார்லெட்டும் டாப்பரும் ஃபீனிக்ஸ் பழங்குடியினர் வந்து பார்க்கலாம் அங்க ப்ரோ. ஏற்கனவே பெஞ்சமின் பேரழிவை உண்டாக்கி இப்போ ராஜாவையும் ராணியையும் அழித்து இருந்தான். இப்பவே தெரிஞ்சுங்க. ஓ ஸ்கார்லெட், நீ திரும்ப வந்துட்டியா? நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் எல்லாரையும் இப்படி காயப்படுத்திட்டீங்க? ஏன்னா இவங்களுக்கு அது முட்டாள்தனமான வேறுபாடு. பாரபட்சம். Oh my gosh bro, sky far fully finished. bro என்ன bro strategy? what the hell? எனக்கு உதவி செய் ஸ்கார்லெட். ஃபீனிக்ஸ் அடுத்த வர சந்ததிகளுக்கு இப்படிப்பட்ட பாரபட்சம் மேகம் கூட என்ன அடிக்கிறது. கார்னர் இருக்கு சைடுல இருக்காது கார்னர். லைட்டை போடுறேன் எதை போடுறோம் இதெல்லாம் இவ்வளவு வேட்டை. ஆனா அவங்களால இன்னைக்கு bro நான் கார்னர் வர முடியாது. மன்னிப்பும் புரிதலும் இருந்தாலே எந்த மனசையும் பட் நான் இங்கே சரியான சர்வே போயிட்டே இருக்குமா ப்ரோ? பெஞ்சமினுக்கு அவன் சின்ன வயசுல இருந்தே ஆசை. செத்து டைம். ஆனா சைக்கிள் ரிவர்ஸ் ஏய் என்ன மாறுது தனக்கு கொடியா நிக்கலன்னு தெரிஞ்சு ப்ரோ ஏமாற்றம். நான் முடிச்சிட்டேன் bro. அதனால கோபத்தோட அவன் நோக்கி ஓடி வந்தான். ஸ்கார்லெட்டால இவ்ளோ அனுபவமுள்ள போராளியான பெஞ்சமினை எதிர்த்து ஜெயிக்க முடியல. அவன் வீழ்த்தப்பட்டு கொல்லப்பட்டான். மொதல் செக் பண்ணிட்டேன். அந்த நொடியில தான் எல்லாமே கையை விட்டு போன மாதிரி and I go நரி இனத்தோட ஃபீனிக்ஸ்
கலந்துக்க வந்தாங்க. மறுபடியும் அவங்க பலத்தை ஒன்று சேர்த்துக்கிட்டு ஃபீனிக்ஸ் இனமும் எதிர்த்து சண்டை போட்டாங்க. என்கிட்ட 11 அவங்களுக்கு இருந்த உருவம் மாறும் சக்தியை வச்சு நரி இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஸ்கார்லெட் மாதிரி ஓவர் கஷ்டமா இருக்கு bro. பெஞ்சமினை குழப்ப பார்த்தாங்க. ஃபீனிக்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு பெஞ்சமினை தாக்கி வீழ்த்த நினைச்சாங்க. அவங்களும் எவ்வளவு ஸ்லோ நரி இனமும் ஃபீனிக்ஸ் இனமும் ஒண்ணா சேர்ந்து கூட அனுபவசாலியான பெஞ்சமினை வீழ்த்தவே முடியல. அவனை பலவீனம் மட்டும்தான் ஆக்க முடிஞ்சது. என்னால ஜம்ப் கூட பண்ண முடியாது ப்ரோ. ஸ்கார்லெட்டும் டாப்பரும் பெஞ்சமினை நோக்கி வேகமா ஓடி வந்து அவன் கவனிக்காதப்போ அவன் தாக்கினாங்க. ஓ டாப்பர் இல்ல எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தயவு செய்து ஸ்கார்லெட்டுக்காக வந்துட்டேன் ப்ரோ. இவ்வளவு சின்ன வயசுல இப்படிப்பட்ட தியாகம் ஸ்கிப்பு கொடுத்தே வந்துட்டேன் ப்ரோ. அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்கிப்பு. ப்ரோ இங்க ஸ்குட் கேம் வேர்ல்ட் இருக்கு ப்ரோ. ஃபீனிக்ஸ் பழங்குடியினர்களால அந்த உயிரினங்களை உயிரோட கொண்டு வர முடியாது. அதனால டாப்பரை அவங்களால உயிரோட கொண்டு வர முடியல. ஆனா ஓட்டிட்டே இருக்கேன்டா. ஸ்கார்லெட்டோட கண்ணீர் டாப்பர் மேல பட்டுச்சு. டாப்பர் கண்ணை திறந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்த மறுபடியும் உயிரோட வந்துட்டான். ஒரு சக்தி வாய்ந்த ஃபீனிக்ஸா இருந்த பெஞ்சமின் அவனோட அஸ்தியில இருந்து மறுபடியும் பிறந்து வந்தான். ஆனா இப்போ அவன் ஒரு பச்சிளம் குழந்தை. என்னதான் நீங்க செஞ்சது தப்பா இருந்தாலும் உங்களோட நோக்கம் நல்லதா இருந்துச்சு. நாம பெஞ்சமின் அப்புறம் வந்துருச்சோம். வாழ்க்கையை ஒரு வாய்ப்பா கொடுக்கணும். புது ராணியோட ஆட்சியில ஏன் ப்ரோ வர மாட்டேங்குது? இவங்க எல்லாருமே அவங்க கண்ணோட்டத்தை மாத்திக்கிட்டு யூடியூப்ல போய் பார்க்கணும் நம்மளும். சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே கைஸ். நகரக்கூடிய பொம்மையா? இது விசித்திரமா இருக்கே. இவ்வளவு பார்த்தா பை பை. ஒரு டேக் கேர்.